I guess we are live. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து நாங்கள் ஈக்குவேஷன்ஸில் நிறையவே படித்தோம். ஈக்குவேஷன்ஸில் இருக்கிற ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸ் பற்றி படித்தோம். எல்ஹெச்எஸ், ஆர்ஹெச்எஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட் பற்றி படித்தோம். அப்புறம் கொஞ்சம் பேசிக்கான ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி பார்த்தோம். எக்ஸாம்ஸுக்கு அந்த விதமான பேசிக்ஸான தான் வரும். பட் தென் சம்டைம்ஸ் இஃப் தே கோ பியாண்ட் தட் யூ நீட் டு பி ஏபிள் டு ஹேண்டில் தட். அண்ட் ஈக்குவேஷன்ஸ்னால் பொதுவாக ஈஸியானதாக செய்யணும்னு கிடையாது. யூ நீட் டு திங்க் further away from what you had thought. நீங்களாக சுயமாக யோசிக்கிறது வந்து நிறைய இருக்கணும். அப்போ தான் ஈக்குவேஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கண்டெக்ட்ஸில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேள்வி நான் எழுதியிருக்கிறேன். as you can see in the screen. அந்த கொஷின்ஸையும் கொஞ்சம் நோட்டி பார்ப்போம் என்ன தான் கூட வருதுன்னு. ஸோ இதான் நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் கிரிக்கினது. ஐ ஹோப் யூ ரிமெம்பர். 2 மெத்தட்ஸில் கிரிக்க பார்த்தோம். 2 மெத்தட்ஸுமே எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு சொன்னீங்க. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் இதான். இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கிறேன், ஈக்குவேஷன்றது வந்து இந்த தெரியாக்கணியம் ப்ரோநியூமரல் இல்லாட்டி வேரியபிளை சால்வ் பண்ணுறது. அந்த வேரியபிளுக்கு இப்போ என்ன நம்பர் போட்டால் ஜஸ்ட் அன்லாக்ஸ் தட் ஹோல் ஈக்குவேஷன். அதானே கேள்வி. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எஃப் இருக்குது. ஓகே, இது சாதாரணமாக இருந்துச்சுன்னா எல்ஹெச்எஸில் எஃப் இருக்குன்னா ஓகே, பிரச்சனை இல்லை, அதை நான் சால்வ் பண்ணிட்டேன், ரொம்ப சிம்பிள். பட் என்ன பிரச்சனைனா ஆர்ஹெச்எஸில் ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்குது. நான் பர்பஸ்ஃபுல்லாக எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்னு வார்த்தையை பாதிக்கிறேன். ஏன்னா அதை பாதிச்சா தான் உங்களுக்கு மைண்டில் நல்லா ஏறும். பிகாஸ் வி கேன் டீல் வித் லாட் ஆஃப் எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் லேட்டர் இந்த கோர்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபிஷியன்சி கிடச்சிட்டுதுன்னா அது பெட்டர். வெல், இதில் இது எப்படி தீர்க்கலாம் நாங்கள்? ஏன்னா 2 இடத்துல எஃப் வருது, எப்படி தீர்க்கலாம்? I ever thought of it? Well, I can't hear your thoughts. So let me just see. எல்லாருக்கிட்டையும் இந்த ஓர்னமெண்ட்ஸ், கிளாஸ், மார்பிள் ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க, வாங்கி வச்சுருப்பாங்க. நாங்கள் சின்ன வயசில் எப்படியும் உடைச்சிருப்போம். உடைச்சா அது திரும்ப ஒட்ட முடியாது இல்லையா? அப்படியே பீஸாக அங்கால இங்கால சிதறி போயிருக்கும். சிதறி போனதை நாங்கள் திரும்ப ஒட்ட முடியாது. த பெஸ்ட் பார்ட் அபவுட் ஆல்ஜிப்ரா இஸ் இங்கேயும் எஃப் அப்படி தான் இருக்குல்ல. எல்ஹெச்எஸில் ஒரு பக்கம், ஆர்ஹெச்எஸில் ஒரு பக்கம் சிதறி போயிருக்குது. ஆல்ஜிப்ராவில் நாங்கள் அது எல்லாத்தையும் குரூப் பண்ண முடியும். இப்போ நாங்கள் பொதுவாக ஓர்னமெண்ட்ஸ்னால் என்னதான் சுற்றுக்குள்ளெலாம் பாய்ச்சாலும் அதை குரூப் பண்ண முடியாது. பட் ஆல்ஜிப்ராவில் வந்து இங்கால கொஞ்சம் ப்ரோநியூமரல்ஸ், இங்கால கொஞ்சம் ப்ரோநியூமரல்ஸ்னு ஸ்ப்ளிட்டாக இருந்தாலும் நாங்கள் எல்லாத்தையும் குரூப் பண்ணி ஒரே ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். எங்களுக்கு தேவை எஃப். இங்கே கொடுத்துருக்கிற 3 எஃப்ஓ 12 எஃப்ஓ கிடையாது. அதான் ஆல்ஜிப்ராவில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நான் இப்போ 3 எஃப்ஐயும் 12 எஃப்ஐயும் சேர்க்க போகிறேன். யூ கெட் தட் அலிகரி, சாரி அனாலஜி. இப்போ ரெண்டுமே உடைஞ்சு போன சில்லிகள் மாதிரி அப்படியே எடுத்து பூட்டுற மாதிரி. ஸோ 2 பக்கம் இருக்குதுன்னா இப்போ 2 ஒண்டாக்கி ஒரு பீஸ் ஆக்கிடுங்க. அதே மாதிரி தான் நம்பர்ஸும் இங்கால 7 இங்கால -2 இருக்குது. ஸோ இந்த 7 இந்த -2 சேர்த்து ஒரு பீஸ் ஆக்கிடுங்க. புரியுதா? அதான் நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். அதாவது இன் அதர் வேர்ட்ஸ், என்னோடய வேரியபிள்ஸ் இல்லாட்டி தெரியாக்கணிகள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுருக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்ச கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது மாறிலிகள், அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வர போகிறேன். யூஸ்வலி வேரியபிள்ஸ் வந்து எல்ஹெச்எஸ் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வளமை. ஸோ அதால் நான் எல்ஹெச்எஸில் எஃப் எல்லாத்தையும் குரூப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஏற்கனவே 3 எஃப் வந்து விட்டதுக்கு பக்கம் இருக்குது. எனக்கு தேவையான இடத்துல தான் அவன் இருக்கிறான். அவனை நான் இனிமேல் தள்ளி கொண்டு போக தேவையில்லை. பட் தென் 12 எஃப் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறான். அவன் எனக்கு திரும்ப எல்ஹெச்எஸில் தேவை. ஸோ அவனை தான் நான் திரும்ப எல்ஹெச்எஸ்க்கு கொண்டு வர போகிறேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா, சமன்பாட்டில் ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் கொண்டு போகிற சைன் மாறுமனு. ஏன்னா நாங்கள் உண்மையில் என்ன செய்கிறோம், 2 பக்கமும் ஒரே விஷயத்தை கழிக்கிறோம் இல்லையா? ஒரு தராசில் இருந்து சமனான திணிவில் இருக்கிற பொருட்கள்லேருந்து சமனான திணிவு எடுக்கிற மாதிரி தானே. அது திரும்ப நான் சொன்னது உங்களுக்கு இப்போதைக்கு பேசிக்ஸ் கிளியர் ஆகும், அதுதான் சொல்கிறேன். ஸோ 2 பக்கம் 12 எஃப் கழிக்கிற மாதிரி இல்லையா இங்கால கொண்டு போகிறதுனா? அப்போ இங்கால -12 அப்படியே இருக்கும், இங்கால -12 எஃப் +12 எஃப் 2 மட்டும் பண்ணுறோம். ஸோ அதை இப்போ நான் கன்சிடர் பண்ணேன்னா that's an ugly color. Let's take blue. இங்கால 3f +7. அப்போ அந்த 12f இங்கால வரப்போகுது. ஸோ -12f அங்கால -2 மாத்திரம் தானே இருக்க போகுது. தனியாக இருக்குது. we don't care about that. ஓகே,
இப்போ என்னால் இடது கை பக்கத்தை கொஞ்சம் நோண்டி அதை சிம்பிளிஃபை பண்ணி கண்டென்ஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர முடியும். இப்போயே நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னா இடது கை பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம். பட் இந்த 2 பீசஸையும் ஒரே குரூப் ஆக்கலை, ஒரே இதாக ஒட்டலை. ஸோ அதை முதல்ல செய்யணும். ஸோ அதை எப்படி செய்கிறது? முதலே செஞ்ச மாதிரி 2x 2x 4x மாதிரி நம்பர்ஸு கூட்டுற மாதிரி குணகங்களை கூட்டி எஃப்ஐ போட்டுடலாம். -2 அதோட முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து இந்த 7ஐயும் 12ஐயும் கூட்டுவாங்க, 7ஐயும் 3ஐயும் கூட்டு 10ன்னு போடுவாங்க. நினைவில் வச்சுருக்கேன், வேரியபிள்ஸ் தான் கூட்ட முடியும், நம்பர்ஸோட நம்பர்ஸ் தான் கூட்ட முடியும். ஏன்னா அதான் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு படம் எல்லாம் கிறுக்கி பார்த்தோம். எஃப்னா எத்தனை நம்பர் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த படத்தில் நாங்கள் அதை அப்படியே போட்டோம், பெட்டி மாதிரி எதுவும் போட முடியாது. ஸோ அதே மாதிரி அது. ஸோ இந்த 7ன்றது தனியாக இருக்க போது அது ஒரு கான்ஸ்டன்ட், அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வரைக்கும். ஸோ 3f -12f, இது 3ல் 12 போனால் எவ்வளோன மாதிரி தான். 3 - 12 = -9. ஏன் நான் திரும்ப க்ளீன் எடுக்கிறேன்? -9f, இங்கெல்லாம் 7 இருக்கும் இல்லையா, அது 7 அப்படியே இருக்குது. ஓகே, இந்த லைன் வரைக்கும் எல்லோரும் கம்ஃபர்டபுள் தானே? அகெயின் RHSல இன்னும் -2 தான் இருக்குது. என்ன செஞ்சுருக்கேன்னா, இந்த எஃப் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துருக்கிறேன், ஒரு சைடுக்கு கொண்டு வந்தது எல்லாத்தையும் குரூப் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு பீஸாக தேவை, அப்போ தான் நான் அதை சோல்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி இந்த நம்பர்ஸில் வந்து 2 பீசஸாக சிதறி இருக்குது. ஸோ இப்போ அதை மட்ட பக்கம் கொண்டு போய் அதை சிம்பிளிஃபை பண்ணி அதை ஒரு பீஸாக எடுக்கணும். ஸோ இந்த 7 மட்ட பக்கம் போகும்போது அகெயின் -7 மாறும். இல்லாட்டி நீங்கள் மட்ட மாதிரி கழிக்கிற மாதிரி யோசிக்கலாம். டசன்ட் மேட்டர், whatever that's comfortable for you. -9f = -2 -7. ஓகே, ஸோ இப்போ இந்த லைன் எல்லோரும் கம்ஃபர்டபுள் தானே? 7 இங்கால கொண்டு வந்துருக்கேன், அது உங்களுக்கு ஓரளவு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு என்னது, இன்கேஸ் யூ forgot about நெகட்டிவ் நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது என்ன நடக்குது நம்ம மறந்துட்டிங்கன்னா, திங்க் ஆஃப் அ நம்பர் லைன் -2, அப்புறம் அதிலேருந்து 7 பின்னுக்கு போகிறோம்னா -9. பட் இந்நேரத்துக்கு உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி வந்திருக்கணும், யூ கிரேட் 9. ஸோ -9, இங்காலையும் -9f. ஸோ இப்போ நான் அந்த -9ஆல் கொண்டு போய் வகுக்கலாம். பட் நான் ஒவ்வொரு முறையும் அப்படி செஞ்சு கொண்டு வந்தால் உங்களுக்கே அழுத்து போயிடும், ரொம்ப டைம் வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா, முதல்ல உங்களுக்கு சொல்லி தந்த அதே டிப் தான் நான் வெட்ட போகிறேன். சமனாக இருக்கும்போது இதுக்கு பின்னக்கோட்டுக்கு மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது வெட்டலாம்னு சொல்லி தந்தேன் இல்லையா? ஸோ அதனால் நல்லா வச்சுருங்க. மைனஸ் வெட்டுப்படும். மைனஸ் வெட்டுப்படுறதுனால உண்மையில் என்ன நடக்குதுன்னா, -1ஆல் நாங்கள் டிவைட் பண்ணுறோம். ஐ ஜஸ்ட் கெட் தட் இன்டு மினிட். பட் அதுக்கு முன்னாடி நான் இதை முடிக்கணும். ஸோ 9 ஒரு தடவை, இங்கேயும் 9 ஒரு தடவை. ஏன்னா மைனஸை பற்றி கவலைப்பட தேவையில்லையா? ஸோ சொல்யூஷனாக எங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, f = 1. f = 1ன்னு கிடைக்கும். f = 1. சரியான முதல்ல பார்ப்போம். 3ஆல் f பெருக்கிறாங்க. ஸோ 3 3, அதோட 7 கூட்டுறாங்க 10. இடது கை பக்கத்தில் 10 இருக்குது, LHSல 10 இருக்குது, RHSல 12ஆல் f பெருக்கிறாங்க. அப்போ 12fனா fக்கு பதிலாக 1 போட்டால் 12 12லேருந்து 2 கழிக்கிறாங்க 10. ஸோ LHSும் RHSும் சமனாக வருது. அப்படின்னா நாங்கள் டெஸ்ட் பண்ணது சரியாக வருதுன்னு என்ன அர்த்தம்னா, நாங்கள் கண்டுபிடிச்ச எஃப்க்கான வேல்யூ சரியானதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அது சரி. ஓகே, மைனஸே விட்டுற சங்கதிக்கு வரேன். உண்மையில் என்ன நடக்குதுன்னா, இங்கே -9f = -9னா நான் 2ஐயும் -1ஆல் டிவைட் பண்ணுறேன். உங்களுக்கு போன கிளாஸ் திரும்ப ஒரு ரிவைஸ் பண்ண உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. ஒரே சைனுன்னா அது டிவைட் ஆகும்போது பாசிட்டிவானது கிடைக்கும். ப்ளஸ்ஸாக டிவைட் பண்ணும்போது ப்ளஸ் கிடைக்கும். நெகட்டிவ் டிவைட் பண்ணும்போது அகெயின் ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ இங்கே இது ரெண்டும் கேன்சல் ஆகும். -1 -1 இங்கே மேலே 9 மட்டும் வரும். இங்கே அதே மாதிரி தான் உண்டு, இங்கே மேலே 9 வரும். ஸோ அடுத்த லைனில் 9f 9ன்னு வரும். இனிமேல் நீங்கள் இதை சாதாரணமாக சால்வ் பண்ண மாதிரி தான். 9 அங்கே போய் வகுக்குதுன்னு கூட நினச்சி பார்க்கலாம், 9 × 9. பட் அதை விட நீங்கள் சாதாரணமான மெத்தடுக்கு மாறுறது ஈஸி, பிகாஸ் இட்ஸ் வே ஈஸி டு டூ இட் திஸ் வே. ஸோ f 7 உண்டு, ஒரே விட தான் வரும். இது இன்னொரு மாதிரி கூட நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் போன கிளாஸ் சொன்ன நினைவு இருக்கான்னு தெரியல. ஐ செட் திஸ் எக்ஸாக்ட் சென்டென்ஸ்.
ஆல்ஜிப்ராவில் வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் வில் இருக்கும். அது சில ரூல்ஸ்குள்ளே நீங்கள் உங்களோட கேம் ப்ளே பண்ணலாம். இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் இந்த லைனில் -9f is equal to -9, ரைட்? இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், இப்போ இந்த -9 இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். ஸோ நீங்கள் -9ஆலே அங்கே கொண்டு போய் வகுக்கலாம் இல்லையா? ஸோ f is equal to -9 over -9. கீழே இருக்கிற -9 வந்து இங்கால பக்கத்துலேருந்து வந்தது. ஸோ மேலே இருக்கிறது வந்து அங்கே ஏற்கனவே இருந்தது. ஸோ எந்த ஒரு நம்பரையும் அதே நம்பரால் ஒருத்தர் ஒன்று தானே வரும். இந்த 2 ஆப்பிள்ஸ் இருக்குது, 2 பேருக்கு கொடுக்கணுன்னா ஒருத்தருக்கு ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி எந்த நம்பர்ஸுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு எக்ஸ்பிரஷன் இல்லை. இதில் நீங்கள் மற்ற மாதிரி கூட யோசிச்சு பார்க்கலாம். நெகட்டிவால் டிவைட் பண்ணாலும் பாசிட்டிவால் டிவைட் பண்ணாலும், அதாவது ஒரே சைனால் டிவைட் பண்ணால் வார ரிசல்ட் வந்து பாசிட்டிவ், ரைட்? ஸோ இங்கே வர வேண்டியது பாசிட்டிவ்னு தெரியும். என்ன 9 வருதா அது ஏற்கனவே தெரியும், 1. ஸோ f is equal to 1. எப்படி வேணால் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம். இது 2 பக்கம் -1ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி கூட யோசிச்சு பார்க்கலாம். எல்லாமே உண்டு தான். மல்டிப்ளை பண்ணால் கூட நெகட்டிவ் பாசிட்டிவ் தானே வரப்போகுது. ஸோ 9f is equal to 9 வரும். 9ஆல் டிவைட் பண்ணால் f = 1 வரும். எப்படி வேணால் நாங்கள் நோண்டி பார்க்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் அப் டு யுவர் கிரியேட்டிவிட்டி. அதான் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற ப்ரிவிலேஜ், ஃப்ரீ ஆஃப் வில் டு ஆக்ட். அதாவது நீங்கள் என்ன வேணால் எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம், விட ஒரே மாதிரி தான் வரும். ஓகே, இதை நான் ஆக்சுவலி எக்ஸாமாக இருந்தால் எப்படி செய்வேன்னு சொல்கிறேன். நான் என்ன செய்வேன்னா, செகண்ட் லைன்லேயே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவேன். அரேஞ்ச் பண்ணுறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலி ப்ளூ கலர் 3f + 7 is equal to 12f - 2, ரைட்? இப்போ எனக்கு இதில் எது கான்ஸ்டன்ட்ஸ்னு தெரியும், எது மாறிலிகள்னு தெரியும், எது வேரியபிள்ஸ், எது ப்ரோனிமரல்ஸ்னு தெரியும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த பட்டியலாம் போட்டு விளாட்றேன். பட் ஐ டோன்ட் திங்க் யூல் நீட் இட் ஆஃப்டர் வைல். கொஞ்ச நாளுக்கு பிறகு உங்களுக்கே பழகி போயிடும் வித் ப்ராக்டிஸ். எஸ், நம்பர்ஸ் சுற்றி வட்டம் போட்டிருக்கிறேன், ப்ரோனிமரல்ஸ் சுற்றி பட்டி போட்டிருக்கேன். ஏன்னா வேரியபிள்ஸோட மாறிகளை தான் கூட்ட முடியும், அச்சரங்களை தான் கூட்ட முடியும், நம்பர்ஸ் தான் கூட்ட முடியும். ஏன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வர போகிறேன், வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் மட்டும் கொண்டு வருவேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி LHS தான் கொண்டு வரணும்னு கிடையாது, அச்சரத்தை RHSக்கு கூட கொண்டு போகலாம். உங்களுக்கு ஒரே ப்ரொசீஜர் தான் நடக்க போகுது. என்ன எல்லாம் வலது கை பக்கத்தில் நடக்கும். இட்ஸ் ஜஸ்ட் ட்ரெடிஷன் டு ரைட் த வேரியபிள்ஸ் இன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதான் நான் இடது கை பக்கத்தில் எழுதலாம். வெல், நான் இப்போ என்ன செய்யணும், இந்த 12f லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரணும். ஸோ இதை இங்கால பக்கம் கொண்டு வரணும், இந்த 7 அங்கால பக்கம் கொண்டு போகணும், ரைட்? ஸோ அது எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் லைன்லேயே மாற்றி எழுதுவேன். ஸோ நான் செகண்ட் லைனில் 2 பக்கமும் சிம்பிளிஃபை பண்ணி இந்த 2 பக்கமும் அப்படியே பிரமிட் மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி கடைசியில் ஆன்சருக்கு வரணும். ஸோ இதில் நானாக தான் என்ன செய்வேன், எக்ஸாமில் 3f - 12f ஏன்னா எஃப்பை கொண்டு வரது ஞாபகம் இருக்கட்டும். எஃப்பை தான் நான் இங்கால பீஸ் பண்ண பார்க்குறேன், நம்பர்ஸ் நான் ரைட் ஹேண்ட் சைடில் பீஸ் பண்ண பார்க்குறேன். நீங்கள் இதை திருப்பி போட்டால் கூட ஒர்க் ஆகும். இட்ஸ் டோட்டலி ஓகே. ஸோ இப்போ +7 மட்ட பக்கம் கொண்டு போகிறேன். ஏற்கனவே -2 இருக்குது மட்ட பக்கம். ஸோ -2 - 7. ஓகே, இனி நான் இதை எப்படி பிரமிட் ஸ்ட்ரக்சரில் சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணால் அடுத்த லைனில் எனக்கு -9f கிடைக்கும். ஒவ்வொரு சைடையும் ஒவ்வொரு டைமில் பாருங்கள், ரெண்டையும் போட்டு குழப்பிடாதீங்க. அடுத்த லைனில் f is equal to 1 கிடைக்கும். 3 லைனே சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியானது. நான் வந்து தான் எக்ஸாமுக்கு செய்வேன். let me just box that. எஸ், ஓகே. ஸோ அதான் எக்ஸாமுக்கு சூட்டபுளான மெத்தடாக இருக்கும். ஓகே, ஐ ஹோப் தட்ஸ் கிளியர். ஒவ்வொரு லைனாக பார்த்துட்டு போங்க, கிளியரானு. எங்கேயாவது எனக்கு இது விளங்கலை அப்படின்னா யூ கேன் கிவ் மீ வாட்ஸ்அப்.